விவசாயி எங்கள் விவசாயி. வணக்கம், நான் உங்கள் டவுன்ஷிப் தமிழன். கேமுக்கு வந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். எப்பயும் போல தான் போய் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிடலாம். கேரட், அப்புறம் கரும்பு, அப்புறம் மக்காச்சோளம் எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மறுபடியும் இதுதான் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கரும்பு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கேரட்டு, அப்புறம் கோதுமை போட்டு இந்த இடத்துல கேரட்டு போட்டுடலாம். ஓகே, அதுக்கடுத்து எப்பயும் போல தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். பின்னாடி யூஸ் ஆகும். நம்ம அனுப்பின ட்ரெயின் வந்துருச்சு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் ட்ரெயினுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நேற்று பண்ண மாதிரி இந்த ஏரியா க்ளீனிங்லாம் முடிஞ்சிங்க. சும்மா ஃப்ரீயாக இருக்காங்க, அவனுங்கெல்லாம் தட்டி எழுப்பிடலாம். போங்கடா டே, போய் மற்ற வேலையாக இருந்தால் போய் பாருங்கடா டே. போய் புள்ள வட்டியெல்லாம் படிக்க வைங்க. அதான் ஸ்கூல் கட்டி விட்ருக்குல்ல, ஸ்கூல் கட்டி விட்ருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குங்க. ஆம்புலன்ஸ் வேறு வந்து போயிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம டவுன்ஷிப்பில் அப்படியே கன் மாதிரி வேலை செய்வோம் எல்லாருமே. ஒரு ஃபயர் ஸ்டேஷன் வந்து ஓப்பனிங்க்கு என்னென்ன தேவை, இன்னும் இதெல்லாம் வேணுமா? ஓகே, ட்ரெயின் அனுப்பிவிட்டால் சீக்கிரமாக இதெல்லாம் கொண்டாடுவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் அனுப்பிவிட்றலாம். இதில் 2 கோதுமை 2 பால் பாட்டில் அனுப்பிவிட்டோம்னா அடுத்த ட்ரெயின் வரும். வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா அடுத்து அந்த பொருளை வச்சு நம்ம பில்டிங்கை வந்து முடிச்சிடலாம். இன்னும் 20 நிமிஷம் ஆகுமாமா. வரட்டும், மெதுவாக வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுப்பிவிட்டால் அவங்க நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா 40 காயின் கிடைக்குது. ஓகே, லெவல் 9 வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. அதுக்கடுத்து என்ன, இது மறுபடியும் கம்யூனிட்டி பில்டிங்கில் என்ன கிடைக்குதுன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வேணும்ல. நம்ம மக்களுக்கு வந்து எப்படி ஏதாச்சும் ஊருக்கு இது போயிட்டாங்க அப்படின்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று நம்ம இங்கே வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது பாட்டுக்கு கட்டிகிட்டு இருக்கட்டும். அது 2 மணி நேரம் ஆகுமாம்மா. அதுக்கடுத்து வேறு என்ன ஃபேக்ட்ரிஸ், என்ன ஃபேக்ட்ரிஸ்னால் சட்டை தைக்கிறது, அதாவது டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, இதை கட்டுவோம். இங்கே லைனாக வச்சுக்குவோம், நேராக வச்சுக்குவோம். ஓகே, 500 காயின். நம்ம 88 காயின் தான் வேணும். 88 காயின் இன்னும் வேணும் நம்மளுக்கு. ஏதாச்சும் இந்த மரம்லாம் தேவையில்லை, இதெல்லாம் விற்றுட்டோம்னா ஏதாச்சும் எதை கிடைக்குமா என்னன்னு பார்க்கலாம். செல் பண்ணி பார்க்கலாம். 20 காயின் கிடைக்குது. அதேமாதிரி இந்த நடு இடத்துல இருக்கிறத செல் பண்ணி விட்டுலாம். 452ன்னா 50 காயின் நம்மளுக்கு வேணும். வேறு ஏதாச்சும் விற்றா கிடைக்குமான்னு பார்ப்போமா? வேறு எது தேவையில்லாமல் நடு வீட்டில் அந்த மரம் இருக்குது. மரத்தை அழிக்கக்கூடாது. டவுன்ஷிப் கேம்ப் பொறுத்த வரைக்கும் மரம் வளர்க்கணும். இருந்தாலும் அது வேணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் விற்கிறேன். மறுபடியும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்மளுக்கு தேவையான 500 காயின் வந்துருச்சு. ஃபேக்ட்ரி நம்ம வந்து கட்டிடலாம் அந்த இடத்துல. அதுக்கு 6 மணி நேரம் ஆகுமா? அது எப்படி தான் நாளைக்கு தான் ஆகும். நம்ம கெப்பாசிட்டி, நம்ம எப்படி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெயிண்ட் பாக்கெட் மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு ஆணி, ஒரு சுற்றி இருந்தால் போதுமா? அப்கிரேட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல, வான வெடிக்கெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. அதுக்கடுத்து நம்ம ஹெலிகாப்டர் மூலமாக என்ன கேட்குறாங்க, 7 கேரட் கேட்குறாங்க. அனுப்பிவிட்டால் பின்னாடி பிரச்சனை வருமோ? ஏன்னா நம்ம கோழிக்கெல்லாம் தீவனம் ரெடி பண்ணோம்ல, அதுக்காக கேரட் வேணும். சரி, இருந்தாலும் நம்ம அனுப்பிவிட்லாம். அந்த மொட்டை தலையனுக்கு போயிட்டு வரட்டும். ஓகே, ரைட்டு. இன்னைக்கு கோழிக்கு வந்து 6 கோழி ரெடி ஆகிடுச்சு. அதனால் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 3 கோழிக்கு போடலாம். 2 பாக்கெட் எடுத்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் 6 கோழிக்கு சாப்பிட்டுட்ருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஓகே, மறுபடியும் இதை போகலாம். கேரட் ரெடியாக இருக்குன்னா 7 நிமிஷம் ஆகுமாம்மா. ரெடி ஆகட்டும். அதுக்கடுத்து இது என்ன, இது ஒன்று வேணுமா? ஓகே, மறுபடியும் கரும்பு. இதெல்லாம் ஃப்ரீயாகவே விடக்கூடாது. ஃப்ரீயாக விட்டோம்னாவே நம்மளுக்கு ஆபத்தாயிரும். ஏன்னா பின்னாடி ஏதாச்சும் வேணுங்கிற இடத்துல நம்ம கிடைக்காது. ஓகே, இதை 2 போட்டுவிட்றலாம். 2 எடுத்து மறுபடியும் பால் பாக்கெட் உருவாக்கிக்கலாம். பால் பாட்டில், மாடு, மறுபடியும் சீஸ் பாக்கெட் 2. ஓகே, போட்டாச்சு. இல்லை உருவாகிட்டே இருக்கட்டும். சரி, இது கேமுக்குள்ளே ஒரு கேம் போகுது. அது என்ன கேமுன்னு போய் பார்ப்போம் வாங்க. நம்ம சிஐடி போலீஸ், இந்த லாந்தர் அதெல்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம உள்ளே போகணும். நம்ம ஒரு சிஐடி பார்த்தாவே தெரியுதுல்ல,
தெரியணும், பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் வெட்டணும்னா 3 இங்கே 97 இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்குது. டச் பண்ணால் உங்களுக்கு தெரியாது இல்லை. இதை டச் பண்ணி பார்க்க காமிக்கிற மாதிரிங்க. அது 194க்கு பாரு, அது குறைஞ்சிட்டே வரும். இதெல்லாம் வெட்ட வெட்ட இது ரெடியூஸ் ஆகும். நம்ம கிட்ட போயிட்டோம்னா அந்த பூத கண்ணாடி போன தடவை. ஓகே, என்னவோ சொல்கிறான். இதெல்லாம் நம்மளுக்கு படிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம். அதுக்கடுத்து என்ன, எங்கே போகணுன்னா ஃபைண்டு. இந்த பொண்ணை மீட் பண்ண சொல்கிறான். லவ்வா? ரைட். இந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பொண்ணு தூரமாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் போகிற வழியில் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கணும். அப்போ நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் 3 அதே மாதிரி ஒரு பெரிய குண்டா மாதிரி இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணால் ஒரு எனர்ஜி கிடைக்கும். இதே மாதிரி இதை டச் பண்ணால் ஏதாச்சும் உள்ளே கிடைக்கும். பார்ப்போம். இதெல்லாம் இன்னொரு கேமுக்குள்ளே கேம் விளையாடுறதுக்கு அது தேவைப்படும். பரவாயில்ல, ஓகே. இதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு தெரியாது, விட்டுடலாம். ரைட்டு, இதெல்லாம் இங்கே இருக்குதாமா. ரைட்டு, இப்போதைக்கு வேணாம். ஃபஸ்ட்டு இந்த எனர்ஜி குடித்தோம்னா ஒரு 35 இது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஆஹா, நல்லா இருக்குது. ஆந்தை எங்கேருந்து வேடிக்கை பார்த்து பாருங்களேன். ஓகே, இதை வெட்டி உள்ளே போனோம்னா இந்த பூச்செடி இதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி 7 சேர்த்துனா ஒவ்வொன்றுக்கு இது மாதிரி எல்லா பிளான்ட்டையும் சேர்த்துனா ஒரு கிஃப்ட்டு ஓப்பன் ஆகும். கிறிஸ்டல் 150 கிறிஸ்டல் நம்ம சேர்த்தோம்னா இது மாதிரி வரும். ப்ளூ கலரில் இருக்கிறத ஓப்பன் பண்ணால் 10 ஓப்பன் பண்ணால் இன்னொரு சின்ன கிஃப்ட்டு கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே, நம்மளுக்கு தேவை அந்த பொண்ணு தான் வேணும். யார் அந்த தேவதை, யார் அந்த தேவதை, அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே நம்ம உடச்சி உள்ளே போயிட்டுருக்குறோம். 3 4 8 8 10 ஃபோன் நம்பர் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணி போனோம்னா ஓடி போய், ஆஹா வணக்கம், எப்படி இருக்கீங்க, உங்களை பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியா, ஆனால் நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்களே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, அவளை இப்படி பேச அப்படியே லவ் ஆயிடுச்சுன்னு வைங்களே. அந்த பாலத்தை ரெடி பண்ணால் அந்த பொண்ணு வந்துடும். ஓகே, அந்த பாலம் இருக்கிற கட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அங்கே இருக்குது. ஓகே, அந்த காசை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் வெட்டுங்க. இதுக்கு 3 இந்த பிளான்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ. ஒரு 5 4 9 யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்குள்ளே இந்த குண்டா இருக்கிறத குடிச்சிடலாம், ஒரு 35 ஏறிக்கும். ஓகே, மரக்கட்டை எடுத்தாச்சு, மரக்கட்டை யூஸ் பண்ணியாச்சு. வாமா மின்னல், உன்னை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி, எங்கூடைய வா, நம்ம போய் ஃபயர் ஃபயர் மூலமாக வார்ம் ஆகிக்கலாம். குளிர் மட்டுமா கைவிங்கோ. ரைட்டு, எல்லாம் குளிர் காஞ்சிட்ருக்காங்க, சொல்லக்கூடாது. எல்லாம் லவருக்குள்ளே சகஜம் தானே. அதுக்கடுத்து ரோப் கிடச்சிருக்கு. ரோப் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சாரி, கிடைக்கல, எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் வெட்டணும். ஏம்மா நீ வெட்டுற, நான் இருக்கிறப்ப நீ வெட்டலாமா, அது நல்லா இருக்குமா? இது ஃப்ரீ, இதை ஃப்ரீ பண்ணி வெடிச்சுட்டு வச்சு என்ன ஆகுன்னு மட்டும் பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். டக்கு 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 டக்கு. இதெல்லாம் டச் பண்ணால் ஒரு 150 காயின் கிடைக்கும். இந்த குண்டை தொட்டோம்னா ஒரு 35, உங்களுக்கே தெரியும். மறுபடியும் இந்த ரோப் எடுத்தாச்சு. இங்கே ஷூ ஒன்று கிடைக்கிது, எடுத்தாச்சு. இது ஒன்று என்னமோ கிடைக்கிது, எல்லாமே எடுத்துக்கிச்சு. ஓகே, சூப்பர். நீ அதுக்கடுத்து என்னமோ சொல்லுது, இது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த மெட்டல் பிளேட். மெட்டல் பிளேட் வேணுமா நம்மளுக்கு? இந்த பக்கத்தால் தானே இருக்குது. வா, எடுத்துகிட்டு வரும். மறுபடியும் ஃப்ளவர் செட்டை ஒன்று எடுத்துக்கலாம். மறுபடியும் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஒரு 5 கிடச்சிருக்குது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். 4 3 4 7 4. ஓகே, மெட்டல் பிளேட்டும் கிடச்சிருச்சு. நாம் அதுக்கடுத்து கொடுத்து பார்த்தோன்னா டக்குன்னு ரெடி ஆகிருந்து வைங்களேன். பால் ரெடியே நம்ம இந்த வந்தாச்சு. அப்புறம் இதை வெட்டுறதுக்கு 21 முதல்ல, அப்புறம் ஒரு 14, அப்புறம் 7 வெட்டுனா உள்ளே என்ன இருக்குது, ஒன்றுமே காணா. அது போகிறதுக்கு உண்டான வழிக்கு இவ்வளோ வேலை செய்யணும் நம்ம. ஓகே, சூப்பர். இனி நம்ம குகையை கண்டுபிடிக்கணும். எண்டதற்கு குகையை கண்டுபிடிக்கலாமா? மஞ்சுமல் பாய்ஸா மாறிட்டோம். ரைட், எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். யூ நீட் எனர்ஜி கம்ப்ளீட் த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கு இருக்கிற எனர்ஜி வச்சு நம்ம உள்ளே போவோம். இந்த கேமுக்குள்ளே கேமை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு, அதாவது நாளைக்கு விளையாடுவோம்.
ஓகேவா, ஸ்கிப் கொடுத்துக்கலாம். உள்ளே போட்டு எல்லாம் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த கிறிஸ்டலை வந்து நம்ம வேணும்னா $20 இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இங்கே ஒரு 8. இந்த ஃபுட் ஸ்டெப் ஃபாலோ த ஃபுட் பிரிண்ட்ஸு ஃபாலோ பண்ணி நம்ம போக சொல்லுது. ஓகே, இது 12. இது ஒட்டுக்கு 30 வேணும். 30 வேணுமா? 30 நம்மகிட்ட இல்லை. ஓகே, இது விளாண்டா, இந்த கேம் விளாண்டா அது கிடைக்கும். இப்போதைக்கு இந்த கேம் விளாட்ல, நாளைக்கு விளாண்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பூவை பிக்கப் பண்ணிக்கிட்டு மீதியை பார்ப்போம். சின்ன கிஃப்ட் ஒன்று கிடச்சிச்சு. மறுபடியும் 100 எனர்ஜி போடு. 100 எனர்ஜி மறுபடியும் அதை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போக பார்ப்போம். 12, 8, 18, 19, 20. சூப்பர், ஃபுட் பிரிண்ட் ஃபாலோ பண்ணி கிட்டே போயாச்சு. நன்றி நன்றி நன்றி. ஒரு மிஸ்டரிஸ் கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கிது, அது என்னென்னு பார்ப்போம். இது வேணாம், பக்கத்தில் இருக்கிற இது வேணாம். பக்கத்தில் ரைட், $3 கிடைக்கிது. அதேமாதிரி இதை யூஸ் பண்ணால் ஒரு 5 எனர்ஜி கிடைக்கிது. குடிச்சிட்டு நம்ம தெம்பாக சுற்றலாம். இது டச் பண்ணி ஒரு 5 காயின்னு. ஓகே, இதுக்குள்ளே என்னமோ இருக்குது, போய் பார்ப்போம். 8. ஓகே, எல்லாம் முடிஞ்சு எனர்ஜியில் க்ளோஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் நாளைக்கு ரீஃபில் ஆயிரும். அப்போ இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு நான் விளையாண்டு காமிக்கிறதோ, இந்த கேம் எப்படி விளையாண்டு பார்ப்போம். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை விடைபெறுவது உங்கள் தௌசிப் தமிழன். மீண்டும் இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.